மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டியிட்டு பூவாடை காரியம்மா அம்மா நீ மருளாடி வந்திடம்மா. உடுக்கை பம்பை முரசொலிக்க உருமி மேளம் தானொலிக்க சித்தாங்கு ஆடை கட்டி தாயே நீ சீறி எழுந்திடம்மா. மேல் மலையனூரில் கோவில் கொண்ட என் அங்காள ஈஸ்வரியே ஆத்தாளே அழைக்கின்றேன் ஆடி இங்கு வந்திடம்மா நீ வந்திடம்மா. மேல் மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே மேல் மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா அம்மம்மா மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் தெய்வம் அம்மா மலையனூரு அங்காளியே. சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரத மீதேறி சித்தாங்கு ஆடை கட்டி நீ சிங்கரத மீதேறி தேரோடும் வீதியிலே தாயை நீ ஆடி வந்திடம்மா அந்தரியே சுந்தரியே ஆமம்மா எங்க அங்காள ஈஸ்வரியே நீதாம்மா அந்தரியே சுந்தரியே எங்க அங்காள ஈஸ்வரியே. ஆடி வரும் தேரினிலே நீ அழகாக வருபவளே அம்மம்மா மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே தாயே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா அம்மோடிவா மலையனூரு அங்காளியே மாகாளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடம்மா எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா அம்மம்மா மலையனூரு அங்காளியே. ஆலய வாசலிலே அலங்கார தோரணமாம் அங்காள ஈஸ்வரிக்கு அபிஷேக பூஜைகளாம் ஆடி வரும் தேரினிலே அம்மா நீ அசைந்து வரும் கோலமம்மா ஆயிரம் கண்கள் கொண்டவளே எங்க அங்காள ஈஸ்வரியே. திருவிளக்கின் ஒளியினிலே தாயே திருவாக்கு சொல்லிடம்மா திருவிளக்கின் ஒளியினிலே தாயே திருவாக்கு சொல்லிடம்மா மாவிளக்கின் ஒளியினிலே தாயே நல்ல குறி சொல்லிடம்மா
சொல்லம்மா. மாங்கல்யம் காத்திடம்மா, இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா. மாங்கல்யம் காத்திடம்மா, இந்த மக்கள் குறை தீர்த்திடம்மா. மலையனூர் அங்காளியே நீ மருளாடி வந்திடம்மா. மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே குறி சொல்ல வாடியம்மா, எங்கள் குலம் காக்கும் தெய்வம் அம்மா. மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே குறி சொல்ல வந்திடம்மா, எங்கள் குலம் காக்கும் மாரியம்மா. அம்மம்மா மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே மலையனூர் அங்காளியே மாக்காளி திரிசூலியே. ஓம் சக்தி சமயபுரமாரியே போற்றி. கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அமர்ந்தவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. ஆயிரம் கண் கொண்டு காப்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அருள்வாரி பொழிபவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அகத்தூய்மை அருள்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அன்னையாகி காப்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. வேம்பை ஸ்தல விருட்சமாய் கொண்டவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. வேப்பங்காற்றில் மகிழ்ந்தமர்ந்தவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. வேப்பிலைக்காரிகளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. ஆதார தெய்வமாகி வந்தவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. ஆகாசமாரி அம்பனாகி அருள்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. புற்றில் நின்றருள்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. பூவாடைக்காரிகளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. குங்குமநாயகியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. மங்கள வாழ்வருள்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. மாங்கல்யம் காப்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. மகிமைகள் புரிபவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. மஞ்சளில் மணப்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. ராசி 12 அதிபதியாகி ஆட்சி புரிபவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. நவக்கிரகங்களை நவசர்ப்பங்களாக மேனியில் தரித்தவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. நவக்கிரக தோஷம் களைபவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. பச்சை பட்டினி விரதம் இருப்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. பக்தர்களின் பிணிகளை களைபவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. பூச்சொரிதல் ஏற்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. முதல் பூவாக ஸ்ரீரங்கநாதரிடமிருந்து வரும் பூவை ஏற்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. ஸ்ரீரங்கநாதரின் தங்கை ஆனவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அண்டன் சீரேற்று மகிழ்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அமாவாசையில் வழிபட அருள்மிக பொழிபவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. பௌர்ணமியில் வழிபட நற்பலன்களை அருள்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. கிரகண காலங்களில் வழிபட உச்ச பலன்களை அளிப்பவளே
ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. செவ்வாடைக்காரிகளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. அஷ்டபுஜங்கள் கொண்ட அற்புதமாரிகே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. ஆதிபீடமாகத் திகழும் ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. ராகுகேது தோஷம் களைபவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. சுதை வடிவாய் திகழ்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. வாசமலர்களில் வாசம் புரிபவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. குங்கும அர்ச்சனை பிரியளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. தீராவினை களைபவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. மாறாபிணி தீர்ப்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. பானகம் ஏற்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. இளநீரில் மகிழ்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. தில்லுமாவில் பிரியம் கொண்டவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. நீர்மோரில் குளிர்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. வரம் பொழி கரத்தவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. அருள் பொழி முகத்தவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. குறை களையும் குணத்தவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. பராசக்தி ஆனவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. பார்ப்போற்றும் மகாசக்திகளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. சமயத்தில் காப்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. சடுதியில் வருபவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. பேரெழில் கொண்டவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. பெருங்கருணை விழியாளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. தாயுள்ளம் கொண்ட தயாபரியே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. பாசாங்குசம் ஏந்தியவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. பூக்குழியேற்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. புவனத்தை காப்பவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. திரிசூலநாயகியே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. தன்னிகரில்லாதவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. சக்தி ஷடாட்சரியே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. சீதளாதேவியளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. சிங்கார ரூபிணியே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. சிந்தையுள் உரைபவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. மகமாயி ஆனவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. கருமாரியானவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. அருள்மாரித்தாயே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. நாகாபரணபூஷணியே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. நாதவினோதினியே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. பாம்புருவானவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. பிரபஞ்சமாள வந்தவளே ஸ்ரீ சமயபுரமாரிகே போற்றி. பிறவிப்பிணி களைபவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. ஆதிபராசக்தியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அனுக்கிரக அம்பிகையே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அஞ்சுதல் அகற்றுபவளே
ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அஞ்சாமை அருள்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அகத்தூய்மை அருள்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அபயகரம் கொண்டவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. ஐங்கரன் அன்னைகளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. ஆறுமுகனை ஈன்றவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. எங்கும் நிறைந்தவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. எல்லாமும் மானவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. ஏற்றம் அருள்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. செல்வங்கள் பொழிபவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. சீர்மிகு வாழ்வு அருள்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. மேன்மைகள் தருபவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. மஞ்சளில் மணப்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. மந்தஹாசமுகத்தவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. நல்வாக்கு அருள்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. நலம் தந்து காப்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. மந்திர ரூபிணியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. மங்களகாரணியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. எலுமிச்சையில் மகிழ்பவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. முத்துமாரி ஆனவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. சித்துக்கள் புரிபவளே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அத்தனின் பத்தினியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அலங்கார பூஷணியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. காமதேனுவே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. கற்பகத்தருவே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அன்பின் உருவே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அன்னையின் வடிவே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. தவத்தின் உருவே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. ஆதிமாரியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அழகு மாரியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. அருள் மாரியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. இன்பமாரியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. உமை மாரியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. ஸ்வர்ணமாரியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. சக்தி மாரியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. மகாமாரியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. வெற்றி மாரியே ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி. ஸ்ரீ சமயபுரமாரியே போற்றி போற்றி. தாயே காமாட்சியே வந்தனம்,
எங்கள் தாமரை தேவியே வந்தனம். மாங்காட்டு மாரியே வந்தனம். எங்கள் மாமுனி தேவியே வந்தனம். வந்தனம் வந்தனம் வல்லமை காரியே வந்தனம் வந்தனம் வாய்மையின் தேவியே. ஈசனின் நேசத்தால் துடித்தாய், ஒரு எரிமலை போலங்கே வெடித்தாய். மாந்தோப்பு தளிரும் எரிய உந்தன் மாற்றற்ற கோபத்தை தெளித்தாய். மண்ணெல்லாம் தீயாக மனசெல்லாம் நோயாக பிடிவாதம் பிடித்தாயே நீதானே ஜெயித்தாயே. தேவர்கள் அச்சத்தால் பயந்து உந்தன் தேவனை கண்டுதான் உரைத்தார். உன் மனமறிந்த பரமன் உந்தன் அமைதிக்கு வழியை வகுத்தார். கோமாதாயாகத்தான் உயர்ந்ததே கோபம்தான் தீயெல்லாம் பூவாக மலர்ந்தாயே அங்குதான். மாங்காட்டில் குடிகொண்ட அன்னையே, நீ மறக்காமல் காத்திடு என்னையே. கோபங்கள் எனக்குள்ளே வேண்டாமே, ஒரு கொடுஞ்சொல்லும் எனக்குள்ளே வேண்டாமே. காமாட்சி அன்னையே காப்பாயே என்னையே மனசாட்சி எங்குமே உன்னாட்சி தங்குமே. ஆசைகள் அதிகம் வேண்டாமே, எந்தன் எண்ணத்தில் தடுமாற்றம் வேண்டாமே. பாதையில் தடைகள் வேண்டாமே, எந்தன் பயணத்தில் குழப்பம் வேண்டாமே. காமாட்சி அன்னையே காப்பாயே என்னையே மனசாட்சி எங்குமே உன்னாட்சி தங்குமே. பாசத்தில் குறைகள் வேண்டாமே, எந்தன் பண்பினில் கரைகள் வேண்டாமே. பார்வையில் இருட்டு வேண்டாமே, எந்தன் பாஷையில் பிழைகள் வேண்டாமே. காமாட்சி அன்னையே காப்பாயே என்னையே மனசாட்சி எங்குமே உன்னாட்சி தங்குமே. உறவில் பகைகள் வேண்டாமே, எந்தன் உள்ளத்தில் போராமை வேண்டாமே. பாவத்தின் வழிகள் வேண்டாமே, எந்தன் தேகத்தில் பிணிகள் வேண்டாமே. காமாட்சி அன்னையே
தீயவன் நட்புகள் வேண்டாமே, எந்தன் தீர்வினில் தவறு வேண்டாமே. பொய்யான புன்னகை வேண்டாமே, தினம் பொய் காட்டும் முகமும் வேண்டாமே. காமாட்சி அன்னையே காப்பாயே என்னையே, மனசாட்சி எங்குமே உன்னாட்சி தங்குமே. அச்சங்கள் மனதில் வேண்டாமே, ஒரு ஆபத்தும் எனக்கு வேண்டாமே. இச்சைகள் பெருக வேண்டாமே, அதில் இம்சைகள் பெருக வேண்டாமே. காமாட்சி அன்னையே காப்பாயே என்னையே, மனசாட்சி எங்குமே உன்னாட்சி தங்குமே. தீவினை நெருங்க வேண்டாமே, எந்தன் போர்க்குணம் எனக்கு வேண்டாமே. மானிட தாழ்வுகள் வேண்டாமே, இந்த மண் மேலே வன்முறை வேண்டாமே. காமாட்சி அன்னையே காப்பாயே என்னையே, மனசாட்சி எங்குமே உன்னாட்சி தங்குமே. குறையாத நம்பிக்கை வேண்டுமே, எந்தன் கொள்கையில் உயர வேண்டுமே. ஞானத்தில் மூழ்க வேண்டுமே, நானும் ஞானத்தை வென்றிட வேண்டுமே. காமாட்சி அன்னையே காப்பாயே என்னையே, மனசாட்சி எங்குமே உன்னாட்சி தங்குமே. தாயே காமாட்சியே வந்தனம், எங்கள் தாமரை தேவியே வந்தனம். மாங்காட்டு மாரியே வந்தனம், எங்கள் மாமுனி தேவியே வந்தனம். வந்தனம் வந்தனம் வல்லமை காரியே, வந்தனம் வந்தனம் வாய்மையின் தேவியே. மண்ணெல்லாம் தீயாக, மனசெல்லாம் நோயாக, பிடிவாதம் பிடித்தாயே, நீதானே ஜெயித்தாயே. காமாட்சி அன்னையே காப்பாயே என்னையே, மனசாட்சி எங்குமே உன்னாட்சி தங்குமே. காமாட்சி அன்னையே காப்பாயே என்னையே, மனசாட்சி எங்குமே உன்னாட்சி தங்குமே. சமூக நல நிபுணர் பரத் கிஷோர் அவர்களின் கூற்றுப்படி, கோவில் திருவிழாக்கள் என்பது மக்களை ஒன்றிணைத்து அவர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் பாரம்பரிய சமூக சந்திப்புகள் ஆகும். இதில் அன்னதானம், ஆடல் பாடல் போன்ற நிகழ்ச்சிகள் மூலம் பாசமும் பொழுதுபோக்கும் வளர்க்கப்படுகின்றன.
இத்தகைய வலுவான சமூக ஒருங்கிணைப்பை இயற்கை வளர்ப்புக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதே அவரது முக்கிய பரிந்துரை. திருவிழாக்களில் உள்ள பல நிகழ்ச்சிகளுடன் ஒரு குறிப்பிட்ட நாளை மரநடுதல் நிகழ்ச்சிக்கு ஒதுக்க வேண்டும் என்று அவர் வாதிடுகிறார். இந்த சடங்கின்படி திருவிழாவுக்கு முதல் நாள் நூற்றுக்கணக்கான மரக்கன்றுகளை வளம் குறைந்த ஊர்களில் அதிக எண்ணிக்கையிலும் வளமான ஊர்களில் குறைந்தது 10 கன்றுகளும் கோவில் தெய்வத்தின், குறிப்பாக தாய் தெய்வத்தின் முன் வைத்து பூஜை செய்ய வேண்டும். மறுநாள் ஊர் மக்கள் அனைவரும் அந்த கன்றுகளை எடுத்துச் சென்று ஊரின் பல்வேறு பகுதிகளில் நட்டு முறையாக தண்ணீர் ஊற்றி பராமரிக்க வேண்டும். மஞ்சள் நீர் ஆடுதல் போன்ற பாரம்பரிய சடங்குகளுக்கு அளிக்கும் முக்கியத்துவம் போலவே இந்த சுற்றுச்சூழல் சடங்கையும் வழக்கமாக பின்பற்ற வேண்டும். இதன் மூலம் வருடாந்திர திருவிழாக்கள் ஒரு தொடர்ச்சியான செயல்பாடாக மாறும்போது இந்த மரநடும் பழக்கம் ஒரு சமூக பண்பாடாக மாறி மக்கள் தங்களை அறியாமலேயே தெய்வீக வழிபாட்டுடன் இயற்கை வளத்தை பெருக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்வார்கள். இதுவே தமிழ்நாட்டுக்கு அவர் பரிந்துரைக்கும் மிக முக்கியமான சமூக நலத்திட்டமாகும். திரு பரத் கிஷோர் என்ன சொன்னார் என்று பார்ப்போம். வணக்கம். நம்ம பார்க்க போகிற ஒரு டாபிக் பார்த்திங்கன்னா, கோயில் திருவிழாக்களில் நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயில் திருவிழானாலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு திருவிழா. தாயம் பிள்ளைய ஊருக்காரங்க எல்லாம் ஒன்று சேர ஒரு அருமையான ஒரு என்கேஜ்மெண்ட்டான ஒரு நிகழ்ச்சி. இதில் நீங்கள் அன்னதான நிகழ்ச்சி இருக்குது, கிடாவெட்டு நிகழ்ச்சி கூட சில கோயில்கள் இருக்குது. சில கோயில்களில் அவங்களுக்கு வந்து ஆடல் பாடல் என்னென்னமோ நிகழ்ச்சிகள் இருக்குது. நல்லா இருக்குது. எல்லாம் அவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து மக்களுக்கு சாமியை தரிசிக்கிறதுனால கூட்டத்தர போய் நம்மளுக்கு வந்து ஒரு பொறுமையும் தெளிவும் கிடைக்குது, ஒரு நிதானம் கிடைக்குது, மக்களுக்கு வந்து ஒரு ஒருங்கிணைப்பு கிடைக்குது. ரொம்ப நல்ல ஒரு செயல் தான். அன்னதான பரிமாடல் ரொம்ப நல்ல ஒரு பரிமாடல் தான். தமிழ்நாடு லெவலில் வந்து இதை ஆரம்பிச்சப்பது யாருன்னு தெரியாது. ஆனால் இன்னைய வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. நல்லா தான் போயிட்டுருக்கோம். மக்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும், மக்கள் மேலே தமிழ்நாடு மக்கள் இருக்கிற வரைக்கும் கோயில் திருவிழாக்கள் நல்லா தான் போயிட்டுருக்கோம். அதுக்கு எனக்கு கொஞ்சம் கிடையாது. பாரம்பரியமாக நிறையா வழக்கங்கள், நிறையா சமுதாயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் கோவில் திருவிழாக்களில் நம்ம வந்து மக்கள் ஒன்று செய்கிறோம், ஒரு தெளிவு நம்மளுக்கு கிடைக்குது, ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ரைட். கிடா வெட்டு வைக்கிறாங்க, சில பேர் அன்னதானம் பண்ணுறாங்க, சில பேர் பல்வேறு நிகழ்ச்சிகள் அவங்கவுங்க கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம இதில் நம்ம இதில் ஆட் பண்ணலாம், ஒரு நிகழ்ச்சியை மட்டும் சேர்த்துனா பஞ்சத்தையும் நம்ம இல்லாமல் பண்ணிடலாம். நம்ம இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, கோவில் திருவிழாக்கள் நடக்கும்போது ஒரு பக்கம் இயற்கையாக அவங்களுக்கு வந்து பணம் வசூல் பண்ணி நல்லபடியாக பண்ணுறாங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்குது. சில பேர் வந்து தானாக அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் பண்ணுறாங்க. அப்போது இவ்வளோ தூரம் பண்ணி மக்களாக ஒருங்கிணைப்பு பண்ணுற ஒரு இடத்துல அங்கே வந்து நம்ம எல்லாத்தையுமே வளர்த்துறோம். சமுதாயத்தோட ஒருங்கிணைப்பு வளர்த்துறோம், அன்னதானம் மூலமாக பாசம் பந்தங்களை வளர்த்துறோம். நிகழ்ச்சிகளில் பல்வேறு ஆடல் பாடல், நல்ல விதமான ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் இது மூலமாக வந்து பொழுதுபோக்கு வளர்த்துறோம். இவ்வளோ வளர்த்துற நம்ம அவ்வளோ அறிவான தமிழ்நாட்டு மக்கள் நம்ம ஒன்று வந்து இதில் நம்ம சேர்த்திக்கணும். இயற்கை வளர்த்தையும் வளர்த்தணும். அதே ஒரு நிகழ்ச்சியில் நம்ம வந்து சேர்த்துக்கணும். கோவில் திருவிழாக்களில் வந்து ஒவ்வொரு நாட்களிலையும் 8 நாள் 10 நாள் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா 8 நாள் 10 நாளில் வந்து உங்களுக்கு வந்து பலவிதமான நிகழ்ச்சிகள் நடக்குது. அன்னதான நிகழ்ச்சிகள் நடக்குது, இன்னொரு நாள் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடக்குது, இன்னொரு ஒரு இணைப்பு நிகழ்ச்சிகள் நடக்குது, இன்னொரு நாள் உங்களுக்கு இது மாதிரி பலவேறு நிகழ்ச்சிகள் நடக்கிற இதில் மரநடுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சியும் நடக்கும். இது நான் அது பரிந்துரை செய்கிறது தமிழ்நாட்டு கோயில் நிகழ்ச்சிகளுக்கு நான் நடந்தால் இதை நான் பரிந்துரை செய்கிற ஒரே ஒரு தாழ்மையான ஒரு இதுதான். அதாவது மரம் நடும் நிகழ்ச்சியில் என்னென்ன முதல்ல பார்த்துக்குவோம். மரம் நடும் நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது ஆத்தா முன்னாடி மேபி எந்த சாமியாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பார்வதியாக இருக்கலாம்,
எந்த சாமியாக இருந்தாலுமே கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக ஆண் தெய்வங்கள்னா கற்பூராயம் அந்த மாதிரி உங்களுக்கு பல நிறையா இருக்குது. பெண் தெய்வங்கள்னா அம்மன், பல அம்மன்கள் இருக்காங்க. அதிகமாக பெண் தெய்வங்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து வழிபடுறாங்க. அப்பேற்பட்ட தாயை வழிபடுற நம்ம எல்லாத்துலேயுமே நம்ம பண்ணுறவங்க இந்த மரம் நடுதல் அப்படிங்கிறது வந்து நம்ம ஆத்தாவோட பல்வேறு கோயில் விசேஷங்களில் பல்வேறு நம்ம இது சாட்டும் போது இதையும் நம்ம சேர்த்திக்கணும். இந்த மரம் நடுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நம்ம சேர்த்திக்கணும். அன்றைக்கி என்ன நடக்கணும் அப்படின்னா 10 நாள் ஒரு நடக்குதுன்னா அதில் ஒரு நாள் அந்த மரம் நடுதலுங்கிற நிகழ்ச்சியை நம்ம ஒதுக்கிடணும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அன்னைக்கு காலையில் வந்து நம்ம வந்து முந்தின நாள் ராத்திரியே ஒரு விதைகள் கோயிலுக்குள்ளே வந்து சில செடிகள் இதெல்லாம் ஒரு நூற்றுக்கணக்கான செடிகள் உள்ள வச்சு ஆத்தா முன்னாடி பூஜை பண்ணி அடுத்த நாள் வந்து காலையில் வந்து ஊரே அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் ஊருக்கு கூட நடனம். ஊரில் நிறையா மரம் இருக்குது, எங்கள் ஊரில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பயிற்சிகள் நம்ம ரெகுலராக மேற்கொண்டு வந்தால் பஞ்சமாக இருக்கிற ஊர்லேயும் கூட நம்மளுக்கு வந்து ரெகுலராக மரம் இருந்தாலும் இல்லைனாலும் எப்போவுமே நம்ம இந்த அட்லீஸ்ட் ஒரு 10 கன்றையாவது நம்ம அந்த ஆத்தா முன்னாடி வச்சு ஊரே எடுத்துகிட்டு போய் நடணும். அப்போ ஊருக்கும் வந்து உங்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு ஒரு நம்ம நிகழ்ச்சி ஆச்சு. அதுதான் விரும்பாத நிறைய பேர் சாமி கும்பிட்றது வர்றதுன்றதை விட ஒரு என்கேஜ்மெண்ட் டைமுக்கு தான் வராங்க எல்லோரும். அது நம்ம சாமி கும்பிட்றதும் ஒரு மெயின், மனசு ஒருநிலை கிடைக்கிறது ஒரு மெயின். இந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கும் போது மக்களுக்கு வந்து ஒரு தெளிவும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. அந்த நிகழ்ச்சிகளை நம்ம இதே சேர்த்துக்கு போகிறோம். அப்போது எங்கள் ஊரில் நிறையா மரம் இருக்குது, நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு சேர்த்த வேண்டாம்லாம் வேண்டாம். இது வந்து நீங்கள் தொன்று கொண்டு வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், சேர்த்திக்கணும். அப்போ நம்ம வந்து இதை நம்ம சேர்த்திட்டோம்னா அன்றைக்கு காலையில் வந்து ஏதோ ஒரு இந்த நிகழ்ச்சி அன்னைக்கு நான் ராத்திரியே வந்து ஆத்தா முன்னாடி எந்த சாமி நீங்கள் பண்ணுறீங்களோ ஆண் தெய்வமாக இருக்கலாம், பெருமாள், சிவன், பெண் தெய்வமாக இருக்கலாம், நிறைய ஆண் தெய்வங்கள், முருகர், எந்த இது பிள்ளையார் சதுர்த்தியாக இருந்தால் கூட இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. ஒரு நாள் சேர்த்திக்கிட்டு மரம் நடுதல் நிகழ்ச்சி அப்படிங்கிறது வந்து அந்த எந்த தெய்வம் இருக்கோ அந்த தெய்வத்துக்கு முன்னாடி வந்து ஒரு கன்றுகள் வச்சு நிறைய செழிப்பான ஊர்னா 10 கன்று வச்சா போதும். செழிப்பு இல்லாத ஊர்னா பல 100 கன்றுகள் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து அந்த கன்றுகள் எடுத்துகிட்டு போய் ஒரே ஆளுக்கு பிரித்து நடணும். அவங்கவுங்க இஷ்டப்படி நட்டுக்கலாம், அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. நட்டு தண்ணி வாரி ஊற்றணும். மஞ்சள் நீரெல்லாம் நம்ம ஆடி ஊற்றுறோம், ஒரு நாள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஊர் மக்களே ஒன்று சேருது, அந்த மஞ்சள் நீரை ஆடி ஊரை சுத்தம் பண்ணுறோம். அந்த ஊரை சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற டைம் ரொம்ப அற்புதமானது, ரொம்ப நிகழ்ச்சியானது. அதே மாதிரி இது வந்து நம்ம இயற்கை வளத்தையே கூட்டக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டத்தை வந்து நம்ம கோயில் திருவிழாக்களில் நம்ம தொன்று இதை நம்ம வந்து மேற்கொண்டு வந்தால் எந்த கிராமமாக இருந்தாலுமே இப்போ இது நம்ம மரம் இருக்குது, இயற்கை வளம் இருக்குது, இல்லை என்றைக்குமே நம்ம ஃபாலோ பண்ணி வந்தால் என்றைக்குமே இயற்கை வளங்கள் அப்படிங்கிறது வந்து மரங்கள் பஞ்சம் வராது. மரங்கள் பஞ்சம் வராத போது இயற்கை வளங்கள் வந்து பஞ்சம் வராது. எனவே திருவிழா நம்ம ஊரில் பஞ்சம் கிடையாது. திருவிழாவுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சிகள், மரநடும் நிகழ்ச்சிகள் நம்ம சேர்த்திட்டோம்னா 10ஓட 11னா மக்களுக்கு ஒரு நிகழ்ச்சிகளாச்சு, இயற்கை வளத்தையும் நம்ம பெருக்கிற மாதிரி ஆச்சு. இயற்கை வளத்துக்கு ஒரு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அது பெருக்கிற மாதிரி ஆச்சு. நம்மளே அறியாமல் என்றைக்குமே வந்து நம்ம வழக்கமாக தொன்று நம்ம இயற்கை வளத்தை நம்மளுக்கே தெரியாமல் நம்ம அடுத்த சங்கதியினர்கள் வந்து நம்ம தெய்வ வழிபாடோட இயற்கை வளத்தையும் வந்து மேம்படுத்தக்கூடிய வழிபாடாக வந்து அவங்களே பண்ணிக்குவாங்க. எனவே இந்த மரம் நடும் நிகழ்ச்சிகள் இதை சேர்த்திட்டா 10ஓட 11 மஞ்சள் நீர் ஆடுதல், அமுதானம் போடுதல், கெடா வெட்டுதல் என பல ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளோட இந்த மரம் நடும் நிகழ்ச்சிகளை தெய்வீகமாக ஆத்தா முன்னாடி அன்றைக்கி 3 நாள் நிகழ்ச்சிகள் அந்த 3 நாள் மரத்தை வச்சு பூஜை பண்ணி அடுத்த நாள் காலையில் பூஜை பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் அதை அன்றைக்கி பொழுது பூரா நட்டு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு இது வந்து நிறையா இயற்கை வளம் இருக்கிற ஊர்கள்னால் ஒரு 10 மரம் வச்சா கன்றுகள் வச்சா போதும். கம்மியான வறண்ட பூமியாக இருந்தால் நல்ல ஒரு 100 கன்று கூட வைக்கலாம், தப்பு கிடையாது. வச்சு அவங்க பிரியப்பட்ட இடத்துல வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இது வந்து ஒரு வருஷம் நமக்கு திருவிழா வருது. வருஷம் 100 மரங்கள்ங்கிறது ஒரு கணிசமான ஒரு சின்ன தொகை தான். ஆனால் இது நீங்கள் வந்து பெரிய லெவலில் நம்ம பார்க்கும்போது திருவிழாவுக்கு பஞ்சம் கிடையாது. ரெகுலாரிட்டியாக வரும்போது ஒரு செயலாக நம்ம மாற்றி தொன்று வரும்போது இது வந்து ஒரு மாஸ் ப்ரொடக்ஷனாக உங்களுக்கு வந்து
இயற்கை தெய்வ வழிபாடுங்களோட சேர்த்து இயற்கை வழிபாடு இயற்கை பெருக்கமும் பயங்கரமாக பெருகும். இதுவே நான் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு நான் கூறக்கூடிய ஒரு சமூக நலத்திட்ட வரைபாடு. இப்படிக்கு பரத் கிஷோர், வணிக மேம்பாட்டு திட்டமிடல் மற்றும் சமூக நல திட்டமிடல் நபர். நன்றி, வணக்கம்.